வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th and 10th தமிழுக்கான டெஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஸ்ட் கொஸ்டினை நம்ம பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்குறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை. ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த டெஸ்ட் கொஸ்டினை நம்ம பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் தான் ஷேர் பண்ணுறோம். இது வரைக்கும் யாரும் டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரேன். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு 100 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த 100 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். யாரும் டெலகிராமில் போட வேண்டாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், படுதிரை வையம் பாத்திய பண்பே என்ற வரிகள் எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி, நிலத்தை பிரித்த முறை பற்றி. ஓகேங்களா, நிலத்தை வந்து தமிழர்கள் வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இப்படின்னு 5 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அதை பற்றி தான் இந்த வரிகள் வந்து சொல்லுது. இந்த வரியை பாடியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர் அவர்கள் தான் பாடியிருக்காரு தன்னுடைய தொல்காப்பிய நூலில். ஓகே, செகண்ட் கொஸ்டின், பிடிப்பசி என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதோடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, 6ஆம் வேற்றுமை தொகை தான் பிடிப்பசி அப்படிங்கிறது. அதாவது எப்படி வரும் அப்படின்னா பிடியினது பசி அப்படின்னு வரும். இந்த அது அப்படிங்கிறது 6ஆம் வேற்றுமைக்குரிய உறுப்பு, அதனால வந்து இது 6ஆம் வேற்றுமை தொகை. தேர்ட் கொஸ்டின், பிறர் நாண தக்கது தான் நாணான் ஆயின் அறம் நாண தக்கது உடைத்து என்ற திருக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, சொற்பொருள் பின்வரு நிலையணி. ஃபோர்த் கொஸ்டின், உருண்டது என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதோட இலக்கண குறிப்பு என்னன்னா ஆப்ஷன் ஏ, ஒன்றன் பால் வினைமுற்று உருண்டது அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லோட இலக்கண குறிப்பு. ஃபிஃப்த் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, இமயமலை நீடிக்கும் உறுதிக்கு மேற்கோளாக காட்டப்படுகின்றது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா, ஓகே. அதற்கடுத்து புலவர்கள் குமரி ஆறு, காவிரி ஆறு போன்ற மணல் நிறைந்த இடங்களை நீண்ட வாழ்க்கைக்கும் ஒருமைக்கும் ஓமையாக கூறுகிறார்கள் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, அதாவது புலவர்கள் குமரி ஆறு, காவிரி ஆறு எல்லாத்தையும் நீண்ட வாழ்க்கைக்கும் பன்மைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓமையாக சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த 5th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 6th கொஸ்டின், ஈரசை சீர்களின் வேறு பெயர்கள் எவை அப்படிங்கிறது. வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர். இதுதான் வந்து ஈரசை சீர்களோட வேறு பெயர். 7th கொஸ்டின், காய்முன் நிறை என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, கலித்தலையதா காய்முன் நிறை அப்படின்னு வந்து சொல்றாங்க. 8th கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் கடித வடிவில் இலக்கியம் படைத்துள்ளவர்களில் தவறானவர் எவர் அப்படின்னா ஆப்ஷன் டி, ஜெயமோகன் அவர்கள் தான் கடித வடிவில் இலக்கியம் படைத்துள்ளவர்களில் தவறானவர். இந்த கு அழகிரிசாமி, வள்ளிக்கண்ணன், கி ராஜநாராயணன் இவங்கெல்லாம் கடித வடிவில் இலக்கியம் படைத்தவர்கள். இவங்களை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா தாகூர், நேரு, ஓகேங்களா, டிகேசி இவர் எல்லாமே கடித வடிவில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இலக்கியம் படைச்சிருக்காங்க. ஓகே, 9th கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, புதிய படைப்பு சூழலில் மரபு கவிதையின் அணி இலக்கணத்தின் பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள் புது கவிதைகள் எனப்பட்டன அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, அதாவது புதிய படைப்பு சூழலில் மரபு கவிதையின் யாப்பு, ஓகேங்களா, யாப்பு இலக்கணத்திலிருந்து விடுபட்ட கவிதைகள் தான் புது கவிதைகள் ஆகும். ஓகே, கூற்று 2, புது கவிதையை நா பிச்சமூர்த்தி குறிப்பிடும் பெயர்கள் இலகு கவிதை, கட்டு கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதை அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறுதான். ஓகேங்களா, அதாவது அவர் குறிப்பிட்ட பெயர்கள் இலகு கவிதை கரெக்டு, கட்டு கவிதை அப்படிங்கிறது வராது. அவர் என்ன சொல்வார் அப்படின்னா புது கவிதையை கட்டற்ற கவிதை அப்படின்னு சொல்லுவார். ஓகே, விலங்குகள் இலா கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதை. ஓகேங்களா, ஓகே, இந்த மாதிரி தான் சொல்லுவார். அப்போ இந்த 9th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 10th கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் பெரியார் எதிர்த்தவைகளில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, கலப்பு திருமணம் தான். ஓகேங்களா, இது வந்து கலப்பு திருமணத்தை பெரியார் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா எதிர்க்கலை, ஆதரிச்சார். ஓகேங்களா, ஓகே. அப்போ இந்த இந்தி திணிப்பு, குழந்தை திருமணம், குலக்கல்வி திட்டம் இது எல்லாமே பெரியார் அவர்கள் எதிர்த்தார். அதை போலவே தேவதாசி முறை அதை எதிர்த்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா மணக்கொடை, வரதட்சணை அப்படின்னு சொல்லக்கூடிய மணக்கொடையை எதிர்த்தார். அதை போலவே கல்லுண்ணல் அப்படிங்கிற சாராயம் குடிக்கிறதையும் அவர் எதிர்த்திருக்கார்.
ஓகே 11th கொஸ்டின் கலைச்செல்வி பச்சை நிற ஆடையை உடுத்தினாள் என்பது எவ்வகை ஆகுபெயர் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் சி தொழிலாகு பெயர் ஆகும். ஓகே 12th கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும என்ற மதுரை காஞ்சியின் வரிகள் மூலம் மதுரையில் வனவிலங்கு அருங்காட்சியகம் இருந்த செய்தியை அறியலாம் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, இந்த வரிகள் மூலயமா நம்ம எதை அறியலாம் அப்படின்னா மதுரையில் வந்து வனவிலங்கு சரணாலயம் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம அறியலாம். ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து கூற்று 2 பத்துப்பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலை எழுதியவர் மா ராசமாணிக்கம் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு தான். ஓகேங்களா, அதாவது பத்துப்பாட்டு ஆராய்ச்சி அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர் யார் அப்படின்னா மா ராசமாணிக்கனார். ஓகேங்களா, மா ராசமாணிக்கனார் அப்படின்னு தான் வரும். ஓகே, அப்போ இந்த 12th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே 13 கொஸ்டின் எந்த விலை கொடுத்தாவது டேஸ் போராடுவதே மிகச்சிறந்த குணமாகும் என்று நேதாஜி கூறினார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சமத்துவத்துக்கு. ஓகேங்களா, எந்த விலை கொடுத்தாவது நம்ம எதற்கு போராடணும், சமத்துவத்துக்கு போராடுறது தான் மிக சிறந்த குணம் அப்படின்னு நேதாஜி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே 14 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 தி ஜானகிராமன் அவர்கள் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமித்ரன் என்னும் நாளிதழில் எழுதினார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, ஓகே. என்ன அப்படின்னா தி ஜானகிராமன் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் அப்படிங்கிற தலைப்பில் சுதேசமித்ரன் இதழில் எழுதுறாரு. இந்த சுதேசமித்ரன் பார்த்தீங்க அப்படின்னா நாளிதழ் கிடையாது, வார இதழ். ஓகேங்களா, அதனால் இந்த கூற்று வந்து தவறு. ஓகே, இந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா இது நூலாக வெளியிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1967 அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகே, அப்போ இந்த 14 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே 15 கொஸ்டின் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்கீழ் என்ற வரிகள் எந்த திருமொழியில் இடம்பெறுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி 6ஆம் திருமொழியில் இடம்பெறுது. ஓகேங்களா, ஓகே. பாடியவர் ஆண்டாள் அவர்கள். 16 கொஸ்டின் கடி கமல் மராமலர் கன்னி அம்சிரார் என்ற வரிகள் ராவண காவியத்தின் எந்த திணையில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி பாலை திணையில் வந்து இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. 17 கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் உடும்படுமை புணர்ச்சி விதிப்படி புணர்ந்துள்ள சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மணியடி அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, ஐ வழி எவ்வும் அப்படிங்கிற அந்த விதிப்படி தான் இந்த மணியடி அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து புணர்ந்துருக்கு. ஓகேங்களா, மணி கூட்டல் அடி அப்படின்னு தான் வரும். இதை பிரிச்சுலதுன்னா இந்த இடத்துல வரதுனால இந்த இடத்துல எகரம் வரும். ஓகேங்களா, இப்போ இந்த ஈயும் ஆவும் சேர்ந்து என்னவா மாறும் அப்படின்னா யா அப்படின்னு மாறும். யாவா மாறி மணி அடி அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஓகே. 18 கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்களில் பொருந்தாதது எது அப்படிங்கிறது. இதில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் பி மாமல்லபுரம் தான். இந்த சுவாமி மலை, மதுரை, கும்பகோணம் இந்த இடங்களெல்லாம் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் இருக்கு. 19 கொஸ்டின் சொற்சொடரில் எந்த சொல்லுடன் வருகிறதோ அதனை முதன்மைப்படுத்தும் இடைச்சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, ஓகே. 20 கொஸ்டின் எத்தனை வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவராக வள்ளலார் திகழ்ந்தார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 10 வயதிற்குள்ளாகவே. 21 கொஸ்டின் மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் தான். 22 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் ஆராய்ச்சி படிப்புக்கு உரியது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா எதற்கு உரியது அப்படின்னா பட்ட மேற்படிப்பு. ஓகேங்களா, ஆராய்ச்சி படிப்பு வராது, பட்ட மேற்படிப்புக்கு உரியது. ஓகே, கூற்று 2 சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் கல்வி உதவி தொகை திட்டத்துடன் மட்டும் தொடர்புடையது ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு தான். ஓகேங்களா, அது பார்த்தீங்க அப்படின்னா கல்வி உதவி தொகையோடு இல்லாமல் கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகை. ஓகேங்களா, இந்த இரண்டோடையுமே சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் தொடர்புடையது. ஓகே, அப்போ இந்த 22 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 23 கொஸ்டின் கல்கத்தா தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு
எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி 1953ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஓகே, இந்தியாவோட மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னு கேட்டால் இந்த கல்கத்தாவில் இருக்கக்கூடிய தேசிய நூலகம் தான். ஓகேங்களா, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 1836ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 1953ஆம் ஆண்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. ஓகே, 24 கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் வல்லின மிகுமிடங்களுள் சரியானது எது அப்படிங்கிறது. சரியானது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சிறப்பு பரிசு அப்படிங்கிறதா. ஓகேங்களா, இந்த பூ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வன்தொடர் குற்றியலுகரம் குசுடு துபுரு அப்படிங்கிற இந்த நிலைமொழியில் பார்த்தீங்கன்னா வன்தொடர் குற்றியலுகரங்கள் வந்துச்சுன்னா வல்லின மிகும். அந்த விதிப்படி இந்த இடத்துல வல்லின மிகும். ஓகே, அதற்கடுத்து இணையம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வந்த ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் பி 1991ஆம் ஆண்டு. ஓகே, 26 கொஸ்டின். சந்திராயன் 2விலிருந்து ரோவர் எனப்படும் ஆராயும் ஊர்தி ரோபோட்டிக் தொழில்நுட்ப உதவியினால் தானாகவே வெளிவந்து நிலவில் இறங்கி எத்தனை நாட்கள் பயணிக்கும் அப்படின்னா ஆப்ஷன் டி 14 நாட்கள் பயணிக்கும். 27 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அதாவது கூற்று 1 3ஆம் 6ஆம் வேற்றுமை விதிகளில் வல்லினம் மிகாது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே, அடுத்து கூற்று 2 3 6 7ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. எங்கெங்க மிகாமல் வரும் அப்படின்னா 3 5 6. ஓகேங்களா, இந்த வேற்றுமை தொடர்களில் தான் வல்லினம் மிகாது. அதற்கடுத்து மூன்றாவது கூற்று 3ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு தான். அதாவது 2 3 4 5. ஓகேங்களா, இந்த இடங்களில் இருக்கக்கூடிய வேற்றுமை தொகைகளில் வல்லினம் வந்து மிகாது. ஓகே, அடுத்து நாலாவது கூற்று கல் எனும் அக்ரிணை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகே, அப்போ இந்த 27 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஏடி மட்டும் சரி அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். 28 கொஸ்டின். அந்தரத்த தார்மயனே என ஐயுறும் தந்திரத்தால் தமநூல் கரை கண்டவன் என்ற வரிகள் சீவக சிந்தாமணியின் எந்த இளம்பகத்தில் இடம்பெறுகிறது அப்படின்னா ஆப்ஷன் டி நாமகள் இளம்பகத்தில் இடம்பெறுது. 29 கொஸ்டின். திமிழுடன் கூடிய காளை ஓவியம் கண்டறியப்பட்டுள்ள இடம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி தேனி மாவட்டத்தில் மயிலாடும்பாறை அருகில் இருக்கக்கூடிய சித்திரக்கல் புடவுல தான் இந்த திமிழுடன் கூடிய காளை ஓவியம் கண்டறியப்பட்டுள்ளது. 30 கொஸ்டின். மதுரை நகருக்கு அருகே உள்ள கீழடியில் கிடைத்த தொல்லியல் பொருட்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவை ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் சி சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை ஆகும். 31 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 கைமாறு என்பதன் பொருள் கையில் உள்ள மாறு என்பதாகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, கைமாறு அப்படிங்கிறது என்ன பொருள் தரும் அப்படின்னா செய்த உதவி அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும். அடுத்து கூற்று 2 கைமாறு என்பதன் பொருள் செய்த உதவி என்பதாகும் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு. இந்த கைமாறுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கையில் உள்ள மாறு அப்படிங்கிறதா இதற்கான அர்த்தம். அப்போ இந்த 31 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 32 கொஸ்டின். பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் எது அப்படின்னா ஆப்ஷன் டி மணிமேகலை தான். ஓகேங்களா, ஓகே. அதே போலவே பெண்மையை புரட்சிப்படுத்தும் முதன்மை காப்பியமும் என்ன அப்படின்னா மணிமேகலை தான். அடுத்து 33 கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் வல்லினம் மிகும் இடங்களுள் தவறானது எது அப்படிங்கிறது. இதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி தமிழ் படி அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, இந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இது 2ஆம் வேற்றுமை தொகையாக வர்றதுனால இந்த இடத்துல வல்லினம் வந்து மிகாது. பெட்டி செய்தி, விழாக்குழு, தைப்பூசம் இதெல்லாம் வல்லினம் மிகும் இடங்கள் தான். 34 கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படிங்கிறது. இதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் பி கூவல் சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை அப்படிங்கிறது தவறானது. ஓகேங்களா, கூவல் அப்படிங்கிறது உவர் மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலையத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா கூவல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, 35 கொஸ்டின். பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 3 4 1 2 அதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே, அதாவது வாவி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பொய்கை அப்படிங்கிறது அர்த்தம். சூடு அப்படிங்கிற சொல்லுக்கு நெல் அரிக்கட்டுங்கிறது அர்த்தம். கோடு அப்படின்னா குளக்கரை அப்படிங்கிறது அர்த்தம். குலை அப்படின்னா சிறுகலை அப்படிங்கிறது அர்த்தம்.
ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 36 கொஸ்டின். அதாவது பொருண்மொழி காஞ்சி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, பொருண்மொழி காஞ்சி துறை என்பது சான்றோர் தெளிவாய் ஆராய்ந்து தெளிந்த பொருள்களை பிறருக்கு பயன்படுமாறு எடுத்துரைப்பது பொருண்மொழி காஞ்சி ஆகும். அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். ஓகே, அடுத்து கூற்று 2, வெச்சி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்பட்ட செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணை ஆகும். அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அதாவது பொதுவியல் திணை அப்படின்னா என்னன்னா, வெச்சி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்பட்ட வராது, விளக்கப்படாத, ஓகேங்களா, அந்த வெச்சி டு அதில் இருக்கக்கூடிய புறத்திணைகளை தவிர்த்து மற்ற எந்த செய்திகள் சொல்லப்படலையோ அதெல்லாத்தையும் சொன்னால் அது பொதுவியல் திணை. ஓகேங்களா? ஓகே, அப்போ இந்த கூற்று வந்து தவறு, கூற்று 2. அப்போ இந்த 36 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 37 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் இருவகை வினைகளாக வராத சொல் எது? அப்படின்னா ஆப்ஷன் டி, செய் அப்படிங்கிறது தான். இந்த போ, கொல், வா அப்படிலாம் இருவகை வினைகளாக செயல்படக்கூடிய சொல். 38 கொஸ்டின். எழுதி பார்த்தால் என்ற தொடரில் பார் என்பது எந்த பொருளை தருகிறது? அப்படின்னா ஆப்ஷன் சி, சோதித்து அறிதல் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தருது. ஓகேங்களா? எழுதி பார்த்தால இந்த பார் அப்படிங்கிறது நம்ம எழுதி பார்க்கும்போது என்னென்னா, நம்ம எவ்வளோ இப்போ டெஸ்ட்டே போடுறோம், நம்ம எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக டெஸ்ட்டு போடுறோம். ஓகேங்களா? அது வந்து சோதித்து அறிகிறதுக்கு தான் உதவுது. ஓகே, 39 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, எழுத்துப்பேறு பெரும்பாலும் இத்து மட்டுமே வரும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. கூற்று 2, சந்தி இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்து பேரு ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? எழுத்து பேர் எந்த இடத்துல வரும் அப்படின்னா சாரியை அப்படிங்கிற அந்த இடத்துல தான் எழுத்து பேர் வந்து வரும். அப்போ இந்த 39 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 40 கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் சாரியையோடு பொருந்தாத சொல் எது? அப்படின்னா ஆப்ஷன் டி, இல் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இந்த அன்னு, ஆணு, இன்னு இது எல்லாமே சாரிகைகள் தான். 41 கொஸ்டின். ஊவேசா தமிழ் விடு தூது என்ற நூலை முதலில் எப்போது பதிப்பித்தார்? அப்படின்னா ஆப்ஷன் பி, 1930ஆம் ஆண்டு பதிப்பித்தார். எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னா 268 கன்னிகளை கொண்டுள்ளது தமிழ் விடு தூது. இந்த நூலோட பாட்டுரை தலைவர் யார் அப்படின்னா மதுரையில கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் அவர்கள் தான். 42 கொஸ்டின். பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, 3, 4, 2, 1 அதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே, 1 அப்படின்னா மலையாளம், ஓஹடி அப்படின்னா தெலுங்கு, அதே போலவே ஒந்து அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா கன்னட மொழி வரும் ஒந்து அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒஞ்சி அப்படிங்கிறது துளு மொழி. ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். 43 கொஸ்டின். வடமொழியை ஆராய்ந்து மற்ற மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர் யார்? அப்படின்னா ஆப்ஷன் டி, வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் தான் குறிப்பிட்டிருப்பார். 44 கொஸ்டின். பல்வேறு குலா அத்து இசை எழுந்து ஒழிப்ப மாகால் எடுத்த முன்னீர் போல என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெறுது? அப்படின்னா ஆப்ஷன் ஏ, மதுரை காஞ்சியில தான் இந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெறுது. அடுத்து 45 கொஸ்டின். பைங்கூழ் வளர்ந்தது என்பது எவ்வகை ஆகுபெயர் ஆகும்? அப்படின்னா ஆப்ஷன் பி, காரியவாகு பெயர். அடுத்து 46 கொஸ்டின். பண்பு தொகையில் மறைந்து வரும் பண்பு உறுப்புகள் எவை? அப்படின்னா ஆப்ஷன் பி, ஆகிய, ஆன இந்த உறுப்புகள் தான் பண்பு தொகையில் மறைஞ்சு வரும். இந்த பண்பு தொகை அப்படிங்கிறது எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னா நிறம், சுவை, அளவு, வடிவம். ஓகேங்களா? இதையெல்லாம் குறிச்சிச்சு அப்படின்னா அந்த சொல் என்ன அப்படின்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம், அது பண்பு தொகை அப்படின்னு. ஓகே, 47 கொஸ்டின். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்ற வரிகளை பாடியவர் யார்? அப்படின்னா ஆப்ஷன் பி, இளங்கோவடிகள் தான் இந்த வரிகளை வந்து பாடியிருக்காரு தன்னுடைய சிலப்பதிகார நூலில். 48 கொஸ்டின். பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, 2, 4, 1, 3 அதுதான் இதற்கான ஆன்சர். ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல் அப்படிங்கிறது அர்த்தம். டொர்னாடோ அப்படின்னா சூறாவளி அப்படிங்கிறது அர்த்தம். டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று அப்படிங்கிறது அர்த்தம். வேர்ல்வெண்ட் அப்படின்னா சுழல் காற்று அப்படிங்கிறது அர்த்தம். ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 49 கொஸ்டின்.
வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என்ற சொல்லில் எந்த கடவுள் பற்றி கூறப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் டி திருமாலை பற்றி தான் சொல்லப்படுது. இந்த பாடல் வரிகள் எந்த பாட்டோட தொடர்புடையது அப்படின்னா முல்லைப்பாட்டு. ஓகேங்களா, முல்லைப்பாட்டில் தான் இந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. அதனால வந்து முல்லை நிலத்துக்குரிய கடவுள் திருமால். இந்த திருமாலை பற்றி தான் இந்த பாடல் வரிகள் குறிப்பிடுது. ஓகே, 50 கொஸ்டின். அதாவது சார்க் அமைப்பில் இருக்கும் நாடுகளில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் பி ஆப்கானிஸ்தான். அதுதான். ஓகேங்களா, இந்த மாலத்தீவுகள், ஓமன், தாய்லாந்து இதெல்லாமே சார்க் நாடுகள் தான். ஓகேங்களா, மற்ற சார்க் அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் என்னென்ன அப்படின்னா வங்கதேசம், அதற்கடுத்து தெரியும் இந்தியா சார்க் அமைப்பில் இருக்குது, மியான்மர் அதுவும், ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் அதுவும் இருக்குது, அதற்கடுத்து இலங்கை, ஓகேங்களா, ஸ்ரீலங்கா இதுவுமே வந்து சார்க் அமைப்பில் இருக்குது. 51 கொஸ்டின். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக இருப்பது எது அப்படின்னா ஆப்ஷன் பி வேற்றுமை உறுப்பு தான். அடுத்து 52 கொஸ்டின். குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம் பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி புறநானூற்றில் தான் இந்த வரிகள் வந்து இடம் பெற்றுள்ளது. ஓகே, 53 கொஸ்டின். ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம் பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி விவேக சிந்தாமணியில் தான் இந்த பாடல் வரிகள் வந்து இடம் பெற்றுள்ளது. ஓகே, 54 கொஸ்டின். நும் இல்லம் போல நில்லாது புக்கு கிளவீர் போல கேளாது கெளியி என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம் பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மலைபடுகடாம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் இடம் பெற்றுள்ளது. இந்த மலைபடுகடாமுக்கு வழங்கக்கூடிய இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கூத்தராற்று படை அப்படின்னா இந்த மலைபடுகடாம் தான். ஓகே, 55 கொஸ்டின். பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்களில் ஒன்று என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி புலியாட்டம். 56 கொஸ்டின். தோட்பாவை கூத்து பற்றிய செய்திகளை காண முடிகிற நூல்கள் என்னென்ன அப்படின்னா ஆப்ஷன் சி திருவாசகம், பட்டினத்தார் பாடல். ஓகேங்களா, இந்த நூல்களில் தோட்பாவை கூத்து பற்றிய செய்திகள் காணப்படுகிறது. ஓகே, 57 கொஸ்டின். கவிஞர் உமா மகேஸ்வரி கீழ்கண்ட எந்தெந்த தளங்களில் படைப்புகளை வந்து படைச்சிட்டு வர்றாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி கவிதை, சிறுகதை, புதினம் ஆகிய தளங்களில் அவங்க படைச்சிட்டு வர்றாங்க. ஓகே, 58 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, சேர நாட்டு திருவழுந்தூரை சேர்ந்தவர் கம்பர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, இந்த திருவழுந்தூர் பார்த்தீங்க அப்படின்னா சேர நாடு வராது, சோழ நாட்டுக்குரியது தான் திருவழுந்தூர். ஓகே, கூற்று 2, திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் கம்பர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே, அடுத்து கூற்று 3, வெண்பா என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று புகழப்பெற்றவர் கம்பர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா, விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் அப்படின்னு தான் போற்றப்படுறாரு. ஓகே, அடுத்து வந்து கூற்று 4, கம்பர் இயற்றிய நூல்கள் சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருவழுக்கம், ஏறெழுபது, சிலை எழுபது ஆகியவை ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவர் எழுதிய நூல்கள்லாம் என்னென்ன அப்படின்னா சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழுக்கம். ஓகேங்களா, திருக்கை வழுக்கம், அதற்கடுத்து ஏறெழுபது, சிலை எழுபது. ஓகே, அப்போ இதற்கான ஆன்சர் 58 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஏசிடி மட்டும் தவறு அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். அடுத்து வந்து 59 கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படிங்கிறது. இதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் பி பின்பணி காலம், ஐப்பசி, கார்த்திகை அப்படிங்கிறது தவறானது. ஓகேங்களா, பின்பணி காலம் என்ன வரும் அப்படின்னா மாசி, பங்குனி தான் பின்பலி காலம். ஓகேங்களா, ஓகே, அதற்கடுத்து 60 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, வெச்சி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளுள் கூறப்படாதனவற்றையும் அவற்றுள் பொதுவானவற்றையும் கூறுவது பொதுவியல் திணை ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து என்ன அப்படின்னா தவறு. ஓகேங்களா, ஓகே, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வெச்சி முதல் பாடான் வரை இருக்கக்கூடிய திணைகளில் கூறப்படாதவன இல்லை, பொதுவானவற்றையும். ஓகேங்களா, அதில் இருக்கக்கூடிய பொதுவானவற்றையும் அதற்கடுத்து அவற்றுள் கூறப்படாதனவற்றையும். ஓகேங்களா, இதை ரெண்டையுமே சொல்கிறது தான் பொதுவியல் திணை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து கூற்று 2, பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையாளரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை பாடுவது
பாடான் திணை ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. அப்போ இந்த 60 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 61 கொஸ்டின், தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு எதிர்த்து போரிடும் திணை எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ காஞ்சி திணை. ஓகேங்களா? ஓகே. 62 கொஸ்டின், சென்னை மியூசிக் அகாதமியில் மேதைகள் பலர் முன்பு எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் கச்சேரி செய்து பாராட்டை பெற்ற வயது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 17 வயது. ஓகேங்களா? அவங்க 10 வயதிலே எம்.எஸ். சுப்புலட்சுமி இசைத்தட்டுக்காக தன்னுடைய பாடலை வந்து பதிவு செஞ்சாங்க. 17 வயசில் மேதைகள் பலர் முன்பு அவங்க கச்சேரி செஞ்சுருக்காங்க. ஓகே. 63 கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, காவிரி பூம்பட்டினத்திலிருந்து கண்ணகியும் கோவலனும் உறையூர் மற்றும் திருவரங்கம் வழியாக அடைந்த இடம் நெடுவேல் குன்றம் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து என்ன அப்படின்னா தவறு. ஓகேங்களா? அவங்க அடைஞ்ச இடம் என்ன அப்படின்னா கொடும்பாலூர் அப்படிங்கிற அந்த இடத்த தான் வந்து அவங்க இந்த ரூட்டில் போய் அடைஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. கூற்று 2, மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக கொடும்பாலூர் குன்றம் சுருளிமலை சென்று வேங்கை காணல் என்னுமிடத்தை அடைந்தாள் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறுதான். ஓகேங்களா? மதுரையிலிருந்து வைகை தென்கரை வழியாக என்ன இருக்குது அப்படின்னா நெடுவேல் குன்றம் தான் இருக்குது. ஓகேங்களா? நெடுவேல் குன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுருளிமலை வழியாக வேங்கை காணல் என்னும் இடத்தை வந்து கண்ணகி அவங்க அடைஞ்சாங்க. இப்போ 2 கூற்றுகளுமே தவறு. அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 64 கொஸ்டின், பசல் அலி ஆணையம் நடுவண் அரசுக்கு தந்த பரிந்துரை வெளியாண்ட நாள் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1955 அக்டோபர் 10. ஓகேங்களா? ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேவி குளமும் பீர்மேடும் வந்து கேரளாவுக்கு போயிடும். மற்ற இருக்கக்கூடிய பகுதிகள் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாப்போ சிவஞானம் அவர்களுடைய பங்களிப்பு வந்து அளப்பரியது. அடுத்து வந்து 65 கொஸ்டின், இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடு கோட்பாட்டு சேரலாதனின் இயல்பு என்கிறவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி நச்சல்லையார் அவர்கள் தான். 66 கொஸ்டின், முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சிந்துப்பா. அதுதான் முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை. 67 கொஸ்டின், முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி நா பிச்சமூர்த்தி அவர்கள் தான். புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படக்கூடியவர். அடுத்து வந்து 68 கொஸ்டின், நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி அறிஞர் அண்ணா அவர்கள் தான். இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 ரூபாய் நாணயத்தை வந்து வெளியிட்ட ஆண்டு நடுவண் அரசு 2009. சரிங்களா? அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து தமிழக அரசு அமைச்சது 2010. ஓகே. 69 கொஸ்டின், எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று கபிலர் யாரை பாராட்டுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் சி மலையமான் திருமுடி காரி அவரை தான் பாராட்டுறாங்க. 70 கொஸ்டின், பொறுத்துக. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 3, 4, 1, 2 அதுதான் இதற்கான ஆன்சர். பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை அப்படிங்கிறது அர்த்தம். பிலாசபர் அப்படின்னா மெய்யியலாளர். ரினைசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. ரிவாலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம். ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். 71 கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, குறள் வெண்பா என்பது வெண்பாவின் பொது இலக்கணம் அமையப்பெற்று 2 அடிகளாய் வரும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே. கூற்று 2, குறள் வெண்பாவில் முதலடி சிந்தடியாகவும் 2ஆம் அடி அளவடியாகவும் வரும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அதாவது குறள் வெண்பாவில் முதலடி என்ன அடியாக வரும் அப்படின்னா அளவடியாக வரும். ஓகே. 2ஆம் அடி என்ன அடியாக வரும் அப்படின்னா சிந்தடியாக வரும். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த 71 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 72 கொஸ்டின், 5 வகை வெண்பாக்கள் உள்ளன. அவை என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. அதாவது குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, ஃபக்ரோடை வெண்பா. அடுத்து வந்து 73 கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் ஜெயகாந்தன் படைப்புகளில் திரைப்படமான படைப்புகளில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ இன்னும் ஒரு பெண்ணின் கதை அப்படிங்கிறதா அவருடைய படைப்புகளில் இந்த 4 ஆப்ஷனில் திரைப்படமாக மாறலை. ஓகேங்களா? இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள், ஊருக்கு 100 பேர், யாருக்காக அழுதான், அதுக்கப்புறம் உன்னை போல் ஒருவன், இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா
திரைப்படமாக உருவான படைப்புகள். அடுத்து 74 கொஸ்டின். தமிழ் இந்திய இலக்கியங்களை மட்டுமன்றி சோவியத் பிரெஞ்சு இலக்கியங்களையும் தானே படித்து உணர்ந்தது மட்டுமன்றி வாழ்க்கையையும் ஆழமாக படித்தவர். பிறகு அவற்றை வார்த்தைகளில் அழகுற படைத்தவர் ஜெயகாந்தன். அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவர் யாரு அப்படின்னா ஆப்ஷன் பி கா. செல்லப்பன் அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்றாரு. 75 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, தேன்பா கூட்டல் அணி என்றால் வாடாத மாலை என்று பொருள். அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? அதாவது வாடாத மாலை அப்படிங்கிறதுக்கு எப்படி வரும் அப்படின்னா தேம்பா கூட்டல் அணி அப்படின்னா வாடாத மாலை அப்படிங்கிற பொருள் வரும். அடுத்து கூற்று 2, தேம் கூட்டல் பா கூட்டல் அணி என்றால் தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்று பொருள். அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. என்ன எப்படி பிரிச்சா வரும் அப்படின்னா தேன் கூட்டல் பா கூட்டல் அணி இப்படின்னு பிரிச்சோம்னா தான் தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு அப்படிங்கிற பொருள் தரும். ஓகே, அப்போ இந்த 75 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 76 கொஸ்டின். மெய்முறை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் சி வேற்றுமை தொகை தான் இதற்கான இலக்கண குறிப்பு. 77 கொஸ்டின். பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 4, 1, 2, 3 அதுதான் இதற்கான ஆன்சர். அதாவது புல் அப்படின்னா பறவை அப்படிங்கிறது அர்த்தம், மிசைனா மேலே அப்படிங்கிறது அர்த்தம், சிலைனா வில் அப்படிங்கிறது அர்த்தம், தேவ் அப்படின்னா பகைமை அப்படிங்கிறது அர்த்தம். 78 கொஸ்டின். கற்றவர்க்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடலை பாடிய சங்க புலவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி முன்றுரை அரையனார் அவர்கள் தான். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து 79 கொஸ்டின். தவறான தொடரை தேர்ந்தெடு. இதில் தவறான தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி திருவெண்ணை நல்லூரில் ஆட்கொள்ளப்பட்டவர் சம்பந்தர் அப்படிங்கிறதா தவறு. மற்ற 3மே சரிதான். அடுத்து 80 கொஸ்டின். தன்னொற்று இரட்டல் என்னும் விதிப்படி புணர்ந்த சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி சிற்றோடை அப்படிங்கிறது தான். ஓகே, அதாவது சிற்றோடை எப்படி வரும் அப்படின்னா சிறுமை கூட்டல் ஓடை அப்படின்னு இருக்கும் பிரிச்சோம்னா. ஓகேங்களா? அந்த மை போகுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிறு கூட்டல் ஓடை அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த சிறு கூட்டல் ஓடை அப்படிங்கிற இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா தன்னொற்று இரட்டல் அப்படிங்கிற அந்த விதிப்படி இற்று வந்து வரும். ஓகேங்களா? வரும். அதே போலவே இந்த ரூ பார்த்தீங்க அப்படின்னா இற்று ப்ளஸ் ஊ அப்படின்னு வருது. உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கிறது படி என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரூலேருந்து இந்த ஊ போயிடும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இற்று மட்டும் இருக்கும், இற்றோட ஓ சேர்ந்துச்சு அப்படின்னா ரோ அப்படின்னு மாறும். ஓகேங்களா? ஆல்ரெடி ஒரு இற்று இருக்குது, இந்த இற்றோட ஓ சேர்ந்து ரோன்னு மாறுது. அப்போ சிற்றோடை அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஓகே, அப்புறம் 81 கொஸ்டின். கம்பராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் உள்ள படலங்கள் எத்தனை அப்படின்னா ஆப்ஷன் டி 13 படலங்கள் இருக்குது அயோத்தியா காண்டத்தில். 82 கொஸ்டின். செம்புல பெயல் நீர் போல இவ்வரி இடம்பெறும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி குறுந்தொகையில் தான் இந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெறுது. 83 கொஸ்டின். பொறுத்துக இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1 அதுதான் இதற்கான ஆன்சர். எதிர்மறை தொழில் பெயர் அப்படின்னா நடவாமை. ஓகே, முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னா தட்டுதல். அதற்கடுத்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் கேடு, வினையாளனையும் பெயர் வந்து படித்தவர். 84 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபடுத்தலை செய்யுளிசை அளபடை எனப்படும் அப்படிங்கிற இந்த கூற்று சரி. ஓகே, அடுத்து கூற்று 2, உரா குறுநோய் என்ற சொல் மொழியிடை செய்யுளிசை அளபடை ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து சரிதான். அதாவது மொழியில இடையில தான் என்ன வருது அப்படின்னா இந்த செய்யுளிசை அளபடை வருது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று 1,2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 85 கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னா இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி குழுகுழுத்து நாரிய பழம் அழியல் அப்படிங்கிறதா தவறாக பொருந்தியுள்ளது. ஓகேங்களா? குழுகுழுத்து நாரிய பழத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அழியன்னு சொல்ல மாட்டாங்க, அழுகல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 86 கொஸ்டின். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்துக இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 1, 2, 3 அதுதான் இதற்கான ஆன்சர். அதாவது நெல் புல் முதலியவற்றின் கொழுந்து என்ன சொல்லுவாங்கன்னா துளிர் அப்படின்னு சொல்லுவாங்க. புளி வேம்பு முதலியவற்றின் கொழுந்து வந்து முறி அப்படின்னு சொல்லுவாங்க. சோளம் கரும்பு முதலியவற்றின் கொழுந்து வந்து குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. கரும்போட நுனிப்பகுதியை கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். 87 கொஸ்டின். பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி
அதாவது 4, 1, 2, 3 இதுதான் இதற்கான ஆன்சர். இன்சொல் அப்படின்னா பண்புத்தொகை, எழுகதிர் அப்படின்னா வினைத்தொகை, கீரி பாம்பு அப்படின்னா உண்மைத்தொகை, பூங்குழல் வந்தால் அப்படின்னா அன்மொழித்தொகை. ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். 88 கொஸ்டின். ஒவ்வொருவருக்குமான தனிநபர் கணினிகளின் வளர்ச்சி எந்த ஆண்டு அறிமுகமானது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1980ஆம் ஆண்டு தான் அறிமுகமாச்சு. 89 கொஸ்டின். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி பாரதியார் அவர்கள் தான் இந்த வரிகளை வந்து பாடியிருக்காரு. 90 கொஸ்டின். அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆக பெரியோன் தெரியின் என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி திருவாசகத்தில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. 91 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வலுவமைதி ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. அதற்கடுத்து இது கூற்று 2, இத்தொடர் வெகுளி காலமாக பெண்பால் ஆண்பாலாக கொல்லப்பட்டது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகே, அப்போ இந்த 91 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அடுத்து வந்து 92 கொஸ்டின். பரிபாடலில் நமக்கு கிடைத்துள்ள பாடல்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா ஆப்ஷன் பி 70 பாடல்கள் 24 பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. உரையாசிரியர்கள் எத்தனை பாடல்கள் இருக்கிறதா சொல்கிறாங்கன்னா 70 பாடல்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் நமக்கு கிடைச்சது 24 பாடல்கள் தான். அடுத்து வந்து 93 கொஸ்டின். மற்றைய நோக்காது அடிதோறும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் என்ற வரிகள் எந்த பொருள்கோளை பற்றி கூறுது அப்படின்னா அதாவது ஆப்ஷன் டி ஆற்று நீர் பொருள்கோளை பற்றி தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. அடுத்து வந்து 94 கொஸ்டின். ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் எவ்வகை வினா ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ குழல் வினாவாகும். ஓகேங்களா, அதாவது நம்ம வாங்கும் பொருட்டு நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது குழல் வினா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாரதிதாசன் கவிதை புத்தகம் வந்து என்கிட்ட 2 இருக்குது, உனக்கு ஒன்று வேணுமா அப்படின்னு கேட்டால் அது கொடை வினா. ஏன்னா நான் கொடுக்கும் பொருட்டு கேட்டால் அது கொடை வினா, வாங்கும் பொருட்டு கேட்டால் அது குழல் வினா. அடுத்து 95 கொஸ்டின். வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டதில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி வளையாபதி அதுதான். ஓகேங்களா, ஓகே. இந்த பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம் இந்த நூல்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்ட நூல்கள். 96 கொஸ்டின். யூமா வாசுகி மொழிபெயர்ப்பு எந்த ஆண்டு ஆகும் அப்படின்னா எந்த ஆண்டு அப்படின்னா ஆப்ஷன் சி 2018ஆம் ஆண்டு. ஓகேங்களா, ஓகே. அதற்கடுத்து 97 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, கமலாலயனின் இயற்பெயர் வே குணசேகரன் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. அடுத்து கூற்று 2, வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் இணை ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றினார் கமலாலயன் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அதாவது அவர் வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராகத்தான் கமலாலயன் அவர்கள் வந்து பணியாற்றியிருக்காரு. ஓகே, அப்போ இந்த 97 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 98 கொஸ்டின். ரூபாயத் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 4 அடி செய்யுளத்தான் ரூபாயத் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 99 கொஸ்டின். 26 வயது முதல் 32 வயது வரை ஓகேங்களா உடைய பருவ மகளிர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தெரிவை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து வந்து 100 கொஸ்டின். கரிசலாங்கண்ணி எனும் மூலிகையை குறிக்காத பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி சிங்கவல்லி அதுதான். இந்த கரிசாலை, கையாந்தகரை, தேகரசம் இதெல்லாமே கரிசலாங்கண்ணி கீரையை குறிக்கக்கூடியது. சிங்கவல்லி இந்த இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஞானப்பச்சிலை இதெல்லாமே தூதுவளியை குறிக்கக்கூடிய இன்னொரு பெயர்கள். பெயரிட்டவர் யார் அப்படின்னா வள்ளலார் அவர்கள் தான். ஓகேங்களா, ஓகே. ஆப்ஷன் சி தான் இதில் வந்து குறிக்காத பெயர். ஓகே, நம்ம பார்த்திங்க அப்படின்னா 100 கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம். இந்த 100 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.